காஞ்சனமாலைக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பேர் கிடைச்சதுன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, யார் சொல்கிறாங்கன்னா அகஸ்தி முனிவர் சொல்கிறாரு. அதாவது காஞ்சனமாலை போன பிறவியில் வித்யாதரன் அப்படிங்கிற கந்தர்வனுக்கு விக்ஷாவதி என்ற பெயரில் மகளாக பிறந்திருந்தாராம். அப்போது 5 வயதிலேயே தந்தை கிட்ட பிறவி பெருங்கடலை கடக்கக்கூடிய சக்தி மந்திரத்தை உபதேசம் பெற்றுக்கொண்டார்களாம். வருஷத்தில் 12 மாதங்களுக்கு 12 விதமான விரதங்கள் இருந்திருக்கிறாங்க. வாரத்தில் 7 நாட்களுக்கும் 7 விதமான பாடல்கள் பாடி அம்மனை வழிபட்டிருக்காங்க. அப்போது அம்மன் அவங்க முன்னாடி தோன்றி என்ன வர வேண்டும் கேட்டிருக்காங்க. அம்மா தாயே, நீயே எனக்கு மகளாக வரணுமான்னு சொல்லி வரம் கேட்டிருக்காங்க காஞ்சனமாலை. அப்போது அடுத்த ஜென்மத்தில் உன்னுடைய எண்ணம் நிறைவேறும், மதுரையில் பாண்டியன் மலையத்துவ பாண்டியனுக்கு மனைவியாக இருக்கிறப்போ நான் மகளாக அவதரிக்கிறேன்னு சொல்லி மீனாட்சி அம்மன் வாக்கு கொடுத்தாங்க.